இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு வேறு துறைகள் இருக்கலாம், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகலாம்னு உங்களுடைய கனவு நெடுநாள் கனவாக இருக்கலாம். அதுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய லைஃப்ல இருந்து சில ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபேஸ் பண்ணி சேலஞ்சஸாக சக்ஸஸாக எடுத்துகிட்டு வந்ததை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னாலே நான் முன்னாடி சொன்னேன், எல்லாரும் ஒன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னை கேள்வி கேட்க ஆளே இல்லை அப்படின்னு நினைப்போம். அது வந்து கண்டிப்பாக அது பெரிய பிரேக். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆண்டர்ப்ரனர் ஆனோம்னாலே வி ஷுட் ஆன்சரபிள் ஃபார் ஸோ மெனி பீப்புள். தட் மீன் வி ஆர் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஒரு பேச்சுலராக இருக்கிறோம், ஒரு குடும்பஸ்தனாகிறோம் அப்படின்னாலே வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பர்டிகுலர் பர்சன். அங்கிருந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னா மறுபடியும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது, நம்ம மேலே மதிப்பு கூடுது, நம்மளுடைய இன்கம் கூடுது, நம்மளுடைய லேர்னிங் கூடுது, நம்மளுடைய சேலஞ்சஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது